ஜோஷ்வா அவங்க அம்மாக்காக அழகாக ஒரு ட்ராயிங் வரைஞ்சான். அதில் அவங்க அம்மா அவங்க அப்பா இருக்க மாதிரி வரைஞ்சி ஆசையாக அவங்க அம்மா கிட்ட எப்போதும் போல் அவங்க எடுத்துகிட்டு போய் காமிச்சான். அவங்க அம்மா எப்பவும் போல் அவனை கட்டி பிடிச்சி சூப்பராக இருக்குடா கண்ணான்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தான். ஆனால் அன்னைக்கு அவங்க அம்மா அவனை கண்டுக்கவே இல்லை. அவங்களுக்கு இருந்த பிரச்சனையிலையும் கஷ்டத்துலேயும் அவங்க ஜோஷ்வாவை பார்க்கவே இல்லை. ஜோஷ்வா தூரத்துலேருந்து அவங்க அம்மா வேலை செய்கிறத ரொம்ப கஷ்டத்தோடு பார்த்துட்டு இருந்தான். அம்மாவை அவன் கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் மனசுல ரொம்ப வருத்தம். ஆனா என் அம்மா சிரிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப கஷ்டமா. சரின்னு சொல்லிட்டு நைட்டு அவன் தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்து போனான். ஆனா திடீர்னு பார்த்தா வெளியே லைட் எரியுது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவு வழியா அவங்க அம்மாவை எட்டி பார்த்தான். அவங்க அம்மா ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. ஜோஷ்வாக்கு ஒன்றும் புரியல. அம்மாக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தான். குழந்தைக்கு கஷ்டம் புரிந்த அந்த நாள் பார்ட் 2, கதவு பூட்டப்பட்ட அந்த நாள்.